அவருடைய கையில் ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்திருந்தது. அவர் கொஞ்சம் வேதனையாக இருக்குன்னு சொன்னாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நாங்கள் பார்த்த பொழுது இவங்க இந்த கட்டியை எடுத்து அவங்க டெஸ்டிங்க்கு அனுப்புனாங்க. பயாப்சி பண்ணி பார்த்தாங்க. அதில் சார்கோமா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்தது. நாங்கள் கொண்டு வந்து அதை அப்படியே அன்பு சகோதரிடத்தில் சொன்னோம். தம்பி கூட்டிகிட்டு வந்து ஐயாவுக்கு முன்பாக நிறுத்தி இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்ன உடனே ஐயா அப்படியே பார்த்தாங்க. பார்த்து அப்புறம் அப்படியே கண் கலங்கினாங்க. கண் கலங்கிட்டு உடனே சொன்னாங்க, இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. மறுபடியும் அவங்க செபித்து அக்கினியை ஊதுனாங்க. மறுபடியும் போய் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. மறுபடியும் கையில் நல்லா பெரிய அகலமாக ஒரு அரை முடி தேங்காய் அளவுக்கு சதை அப்படியே கட் பண்ணி எடுத்தாங்க. எடுத்து மறுபடியும் அது போய் ரிசல்ட்டுக்கு போனது. ரிசல்ட்லேயும் அது ஒன்றுமே இல்லைன்னு வந்ததுனால டாக்டர்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் கர்த்தர் மகனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பமாய் சார்கோமா என்ற கேன்சர் வந்தால் 24 மணி நேரத்தில் சரீரத்தில் பரவிவிடும். அம்மா போட்டு வந்த பொழுது என்னுடைய உள்ளபடி இந்த ஊழியம் அன்பின் மொழி. இப்படிப்பட்ட வியாதிகளுக்காக நாங்கள் அழுது செபிக்கும் பொழுது எங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரிலும் பேசு வருகிறார். இந்த பிள்ளைக்காக அக்கினியை ஊதி செபித்தோம். இந்த வியாதி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடாது என்று செபித்தோம். நான் இப்பொழுது ஆனந்த கண்ணீர்ல தான் இருக்கிறேன். இந்த மகன் வளர்ந்து கர்த்தருக்கென்று ஒரு ஊழியக்காரனாக மாற வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சியா மாற நல்ல படி மகனை நல்லா உனக்கு செபித்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பலவீனம் உனக்குள்ளாக நுழையாது. இயேசு உனக்குள் இருப்பா. நல்லா படிச்சு நீ பிரசங்கம் பண்ணணும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ என்னுடைய பாத்திரமாக இருப்பாய், கருவியாக நான் உன்னை இயக்குவேன். இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை நீ சுகமாக்குவார்.